அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேரை நிம்மதி இல்லாம தூங்க முடியாம வைக்கிற ஒரு பிரச்சனை ஓவர் திங்கிங், அதாவது அதீத சிந்தனை. இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனை வர்றதுக்கான மூல காரணத்தையும் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகளை பற்றியும் புத்தம் என்ன சொல்லுது, அதே நேரத்தில் அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். முதல்ல ஓவர் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். மனித மூளையோட இயல்பே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணி அந்த விஷயத்தை ஒரு பிரச்சனையாக மாற்றி அந்த பிரச்சனையை தீர்க்காம அந்த பிரச்சனையை வேறு சில பிரச்சனைகளோட கனெக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை இன்னும் ஒரு பூதாகரமாக மாற்றுதுன்னா அதுதான் ஓவர் திங்கிங். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு பயனளிக்காத ஒவ்வொரு திங்கிங்கும் ஒவ்வொரு யோசனையும் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம மூளை ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையோட இயல்பை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை அப்படிங்கிறது நாம் சர்வைவ் ஆகிறதுக்காக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்க தவிர நம்ம சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்காக இல்லை. அதனால தான் நம்ம மூளை எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பற்றி பெருசாக யோசிக்காம எதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையோ அது மேலேயே அதிக கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இல்லாத விஷயங்களை அடையும் போது தான் நாம் சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு மூளை நினைக்கிறதுனால தான். இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுனால ஒன்றும் பலன் இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கு இல்லை அப்படின்னு மூளை நினைக்குது. ஆக நம்ம மூளை நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இல்லாத ஒன்றை நினச்சி அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணுது. நடக்காத ஒன்றை நடந்துடுமோ அப்படின்னு பயந்து அது நடந்தா எப்படி சர்வைவ் ஆகிறது அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணுறதுனால நாம் கவலைக்குள்ளாகிறோம், மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம். இப்படிப்பட்ட இந்த மூளை மனத்தை பற்றி புத்தர் தம்மபதம் சீர் 35 இப்படி சொல்றாரு: மனம் விரைவாகவும் இலகுவாகவும் நகர்ந்து எங்கு வேண்டுமானாலும் செல்கிறது. தனக்கு பிடித்ததை இறுக பற்றிக் கொள்கிறது. மனதை கட்டுப்படுத்துவது நல்லது, ஏனென்றால் கட்டுப்படுத்தப்பட்ட மனமே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. சரி, இதுவரைக்கும் நாம மூளையோட இயல்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அன்றாட வாழ்க்கையில எந்த புள்ளியில இந்த ஓவர் திங்கிங் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு, அதற்கான பலனையும் எதிர்பார்க்கிறாரு. ஆனா எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா சொற்பமான நபர்களுக்கு தான். பெரும்பாலான நபர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பலன் உடனடியாக கிடைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி கிடைக்காமல் போகும்போது அந்த நபருக்கு முதல்ல எதிர்மறையான சிந்தனைகள் உருவாகுது. நம்மால ஏன் முடியல, ஒருவேளை நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ, இப்படியே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடுமோ, அப்படி போயிட்டா என் எதிர்காலம் என்ன ஆகுறது, என் குடும்ப நிலை இப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு சிந்தனைகள் உருவாகும். இந்த சிந்தனைகள் அடுத்து நம்ம உணர்வுகளை பாதிக்கும். அந்த உணர்வுகள் நம் உடம்ப சோர்வடைய செய்யும். இப்படி உடம்பும் மனசும் உற்சாகம் இல்லாம கவலைகளால நிறைஞ்சு போயிடும். அடுத்து என்ன, இந்த மாதிரி உற்சாகம் இல்லாத உடம்போட மனசோட மறுபடியும் அந்த நபர் முயற்சி செய்ய ஆரம்பிப்பார். மறுபடியும் தோல்வி, எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், சோர்ந்து போன உடல், இப்படின்னு இது ஒரு சுழல் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுழலை நீங்க எல்லா விஷயத்திலையும் பொருத்தி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாம போகும்போது அதே சுழல்ல மாட்டிக்கிறாங்க. அதே எதிர்காலத்தை பத்தின கவலை. அதே மாதிரி நமது அன்புக்குரியவர்கள் நம்ம விட்டு பிரியும் போதோ இல்ல மறையும் போதோ கூட அந்த சூழ்நிலையிலிருந்து நாம வெளியில வர பார்ப்போம், முயற்சியும் செய்வோம். ஆனா முடியாம இந்த சுழல்ல மாட்டிப்போம். அன்புக்குரியவர்கள் இல்லாம போகும்போது அவங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் வரும். அப்போ எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லை கவலை அப்படிங்கிறது இந்த ஓவர் திங்கிங்க இன்னும் வீரியமாக்குது. சரி, என்னதான் பண்றது, எப்படி இந்த ஓவர் திங்க் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றது? இதை 2 விதமா பார்ப்போம். ஒன்று, புத்தர் தம்ம பதத்துல என்ன சொல்றாரு. 2, அதை அன்றாட வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறது. ஓவர் திங்கிங்லேருந்து விடுபடுறதுக்கு புத்தம் சொல்ற வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது மனப்பூர்வமாக நிகழ்காலத்தில் வாழ்வது. சரி, இதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற புத்தகத்துல அதோட ஆத்தர் நிக் ட்ரென்டன் சொல்ற ஒரு எளிய வழியை பார்ப்போம். ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல 5-4-3-2-1 அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை சொல்லித்தராரு. அதன்படி நீங்க எப்பவெல்லாம் ஓவர் திங்க் பண்றீங்களோ, அதிக எதிர்மறை சிந்தனைகள், கவலைகள் வருதோ, அப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ, உங்க வீடோ, தொழில் பண்ற இடமோ, ஸ்கூலோ ஆர் எனி பப்ளிக் பிளேஸோ, அங்கேயே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிக் சொல்றாரு. உதாரணத்துக்கு, இந்த மாதிரி ஒரு ரூம்ல நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆழமா உள்மூச்சு எடுத்து வாய் வழியே மூச்சை வெளியே விடுங்க. அப்படியே உங்களை சுத்தி இருக்கிற ஏதாவது 5 விஷயங்களை பட்டியலிடுங்க, அதை பாருங்க. அப்போ நீங்க அங்க ஒட்டி இருக்கிற அந்த போஸ்டரை பார்க்கலாம், பக்கத்துல இருக்கிற அந்த சிலந்தி வலைய பார்க்கலாம், அப்படியே பக்கத்துல ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த சிவப்பு விளக்கை நீங்க பார்க்கலாம், அமைதியாக தூங்குற பூனை, அங்க டேபிள்ல இருக்கிற கத்தாழை செடி, இப்படின்னு 5 விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அடுத்து நீங்க உங்களால தொட முடியும் அப்படிங்கிற 4 விஷயங்களை பட்டியலிடுங்க. உங்க கையில இருக்கிற டீ கப்பா இருக்கலாம், நீங்க உட்கார்ந்து இருக்கிற பெட்டா இருக்கலாம், நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற துணியா இருக்கலாம், உங்க கால் தொடுற தரையா இருக்கலாம். அது எல்லாத்தையும் தொட்டு பாருங்க. அடுத்து நீங்க உங்களால கேட்க முடிகிற 3 விஷயங்களை கேளுங்க. ரூம்ல இருக்கிற கடிகாரத்தின் டிக் டிக் சத்தமா இருக்கலாம், அங்க இருக்கிற லேப்டாப் ப்ராசஸர் எழுப்புற சத்தமா இருக்கலாம், வெளியிலிருந்து வர்ற கார், பஸ், இப்படி ஏதாவது ஒரு வாகனத்தின் சத்தமா இருக்கலாம். அது எல்லாத்தையும் கேளுங்க. அடுத்து உங்களால முகரக்கூடிய 2 விஷயங்களை பட்டியலிடுங்க. உங்க டீ கப்ல இருக்கிற டீயா இருக்கலாம், நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸின் வாசமா இருக்கலாம், இல்ல ரூம் ஃப்ரெஷ்னர் வாசமா இருக்கலாம். அது எல்லாத்தையும் முகர்ந்து பாருங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணர்வை நினைச்சு பாருங்க, அதை உணர்ந்து பாருங்க. இப்படி இந்த 5 விஷயங்களை கவனம் செதறாம நீங்க செய்யும் போது நீங்க முழுமையா நிகழ்காலத்துல வாழ்வீங்க. இதைத்தான் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது மனப்பூர்வமாக நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படின்னு சொல்றோம். இந்த எளிய வழியை தொடர்ந்து ஓவர் திங்கிங் வரும்போதெல்லாம் செய்யுங்க. வெகு விரைவில் நீங்க இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் மட்டும்தான், அது நிஜம் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டு நிகழ்காலத்துல வாழ தொடங்குவீங்க. அடுத்த வழி, உங்களுக்கு தோன்றும் எண்ணங்களுக்கு சவால் விடுங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் இல்ல ஓவர் திங்கிங் வரும்போது அதுக்கு சவால் விடுங்க. எப்படின்னா, அவையெல்லாம் உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னு உங்களையே கேட்டு பாருங்க. பெரும்பாலும் நமது எண்ணங்கள் கற்பனையை அடிப்படையாக கொண்டவை, உண்மையே கிடையாது. அவற்றை சவால் செய்வது விஷயங்களை நாம இன்னும் தெளிவா பார்க்கிறதுக்கு உதவும். அடுத்த வழி செல்ஃப் கேர், அதாவது சுய பராமரிப்பு. உங்க மன ஆரோக்கியமோ உடல் ஆரோக்கியமோ மிகவும் முக்கியம். சரி, இது எப்படி ஓவர் திங்கிங்க போக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. உதாரணமா, நீங்க ஒரு நபரை பார்க்குறீங்க. அந்த நபர் தெளிவான முகத்தோடு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்க சுறுசுறுப்பா இருந்தா அந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? பெரும்பாலானவங்க அந்த நபருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே எண்ணம் உங்களுக்கு உங்களை பத்தி வரணும்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. அடுத்த வழி, இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம மூளை நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி கவலைப்படாம நம்ம கிட்ட இல்லாததை பத்தி தான் நிறைய சிந்திக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம விழிப்போட நம்ம கிட்ட இருக்கிறத மதிச்சு சந்தோஷப்பட்டு அதை கிடைச்சதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறத பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதை பத்தி யோசிக்கிறது மூலமா நாம நேர்மறையான சிந்தனையை அதிகப்படுத்தலாம். அதனால இன்னையிலிருந்து உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை, அது சின்னதோ பெருசோ, அவைகளை நோட் பண்ணி அதுக்காக நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இத நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லலாம்,
இல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதலாம், இல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களோட கிராட்டிடியூட சொல்ல ஆரம்பிக்கும் போது நிச்சயமா உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாகும். நிச்சயமா உங்களால ஓவர் திங்கிங் சைக்கிளை பிரேக் பண்ணி வெளியில வர முடியும். சரி நண்பர்களே, இப்போ ஓவர் திங்கிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, சைக்கிள் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸை பத்தி, மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி அடுத்து வீடியோவில் சொன்ன அந்த வழிமுறைகளை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஓவர் திங்க் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.